தமிழக முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்ததற்கு அரசியல் மட்டுமே காரணம் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கோவை சிட்ரா பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோவை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், கூட்டத்தின் நோக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயார் நிலையில் செயல்படுத்துவதற்கான பணிகளை, இயக்க வளர்ச்சிக்கான பணிகளை மேற்கொள்ளப்படுவதற்கு இந்த மறுசீரமைப்பு மற்றும் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. 2 தொகுதிகளுக்கு 1 மாவட்ட தலைமை என மாற்றி மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இதனை அனைத்து நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். பிற கட்சிகளும் இதே நிலைப்பாடு எடுத்துதான் கட்சியை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்றன. மறுசீரமைப்பில் கட்சியில் இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலான வாக்காளர்கள் திமுக மற்றும் அதன் கூட்டணிக்கு வாக்களித்து ஆட்சியில் அமர வைத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள பல்வேறு குறைகளை நிறைவாக்குவார்கள் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் முதல்வருக்கு மக்கள் வாக்களித்து உள்ளனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்க தவறிய தமிழக முதல்வராக உள்ளனர். முதல்வர் பேசும்போது மதுரை எய்ம்ஸ் பற்றி பேசுகிறார், மெட்ரோ ரயில் திட்டம் பற்றி பேசுகிறார். இவற்றுக்கு வரும் நாட்களில் மத்திய அரசு நிதி ஒதுக்கும் என நம்புகிறோம். அது அவர்களது கடமை. ஆனால் முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் அமர்ந்து நேரடியாக கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். அதைத்தான் மக்களும் எதிர்பார்க்கின்றனர். நிதி ஆயோக் கூட்டத்தை தவிர்த்ததற்கு காரணம் அரசியல் வாக்கு வங்கிதான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நிதி ஆயோக் கூட்டம் என்பது குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடக்கக்கூடிய ஒன்று. அதில் தமிழகத்தின் அழுத்தமான ஆலோசனைகளை, தேவைகளை எடுத்து கூறக்கூடிய ஒரே பிரதிநிதி முதல்வராகத்தான் இருக்க முடியும். அதை அவர் செய்ய தவறியிருக்கிறார். இதில் அரசியல் செய்யக்கூடாது. நிதி ஆயோக்கில் அரசியல் தேவையில்லை என தெரிவித்தார்.